வணக்கம் ரித்தி. திருநெல்வேலி அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை அமைந்துள்ள வண்ணாரப்பேட்டையில் நேற்று காலை சென்னையிலிருந்து வந்து சேர்ந்த குளிர்சாதன வசதியுடன் இருந்த படுக்கை வசதியுடன் கூடிய அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் இருந்து ஒரு துப்பாக்கி மற்றும் அரிவாள் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இது நேற்று முழுவதும் இன்று வரை மிகப்பெரிய பரபரப்பை திருநெல்வேலி மற்றும் தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த பேருந்து நேற்று காலை முதல் நாள் இரவு சென்னையில் கிளம்பி நேற்று காலை 10 மணி அளவில் நெல்லை புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கு பயணிகள் அனைவரையும் இறக்கிவிட்ட பிறகு பேருந்தை சுத்தம் செய்வதற்காக பணிமனைக்கு வந்துள்ளது. அப்பொழுது சுத்தப்படுத்தும் பணியாளர்கள் பேருந்தின் உள்ளே ஏறி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது 9ஆம் எண்ணுள்ள படுக்கையில் இந்த ஒரு பையில் சுற்றப்பட்டு ஒரு கை துப்பாக்கி மற்றும் அரிவாள் கிடந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் கிளை மேலாளர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் ஜூலியட் தலைமையில் திரளாக வந்திருந்த காவலர்கள் உடனடியாக அந்த துப்பாக்கியையும் அரிவாளையும் கைப்பற்றி சோதனையை மேற்கொண்டனர். உடனடியாக வெடிகுண்டு தடுப்பு செயலிழக்கும் படையும் அங்கு வரவழைக்கப்பட்டது. தடய அறிவியல் துறையினரும் வந்தனர். இந்த விஷயம் தனது கவனத்திற்கு வந்தவுடன் திருநெல்வேலி மாநகர காவல்துறை கமிஷனர் மூர்த்தி அறிவுரையின் பேரில் மிகப்பெரிய ஒரு புலன் விசாரணை நடத்தப்பட்டது. பேருந்தில் வந்த பயணி யார், அந்த பயணி எங்கிருந்து எங்கே பயணம் செய்தார் போன்ற தகவல்கள் நேற்று இரவு முழுவதும் திரட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த பயணி சென்னை போரூரை சேர்ந்தவர் என்றும் அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. கோவில்பட்டி அவரது சொந்த ஊர் என்றும் கோவில்பட்டிக்கு அவர் சென்னையிலிருந்து வந்த பயணி அந்த 9ஆம் எண் உள்ள படுக்கையில் வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது. ஆனால் அவரிடம் விசாரித்த போது அவருக்கும் இந்த அரிவாள் மற்றும் கைத்துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என போலீசார் கண்டறிந்ததாகவும் அந்த அடிப்படையில் அவரை இந்த விசாரணையில் இருந்து விடுவித்து விட்டதாகவும் இன்று காலை நமக்கு தகவல் கிடைத்தது. இதற்கு அடுத்த படியாக அந்த பேருந்து எண் TN01 AN 3227 என்ற பதிவெண் கொண்ட அந்த அரசு பேருந்து தான் நேற்று சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பி வந்தது. ஒவ்வொரு முறையும் நாம் விசாரித்த வரையில் தகவல்கள் எவ்வாறு வருகிறது என்றால், இந்த பேருந்துகளை தொடர்ந்து தினமும் சுத்தப்படுத்துவது இல்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. நிறைய பேருந்துகள் இருப்பதால் ரேண்டம் அடிப்படையில் இன்று ஒரு பேருந்தை சுத்தம் செய்வார்கள், நாளை ஒரு பேருந்தை சுத்தம் செய்வார்கள். இந்த அடிப்படையில் தான் அந்த பேருந்து 2-3 நாட்களாக சுத்தப்படுத்தப்படாமல் நேற்று தான் அந்த பேருந்து சுத்தப்படுத்தப்பட்டதாகவும் அதனால்தான் சென்னையில் இருந்து கோவில்பட்டி வரை வந்த அந்த பயணிக்கும் அந்த கைப்பற்றப்பட்ட அரிவாள் மற்றும் கைத்துப்பாக்கிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரயில் நிலையங்களில் ரயில்கள் எல்லாம் தினமும் சுத்தப்படுத்துவது போல தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும் தினமும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன் மூலம் எழுந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் குறித்து அரிவாள் மற்றும் துப்பாக்கி கைப்பற்ற சம்பவம் குறித்து ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 102 கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. பேருந்தின் நடத்துனர் நாராயணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேருந்தில் கண்டெடுக்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்துவது, அந்த துப்பாக்கி ஏர்கன் வகை துப்பாக்கி என்று சொல்கிறார்கள், அது குறித்து இதுவரை எந்த உறுதியான தகவலும் வெளியாகவில்லை. பேருந்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கியை பயன்படுத்துவது தொடர்பான ஆவணங்களும் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரிவாள் துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்ட இருக்கையில் இருந்த நபர், கோயில்பட்டி வரை வந்த நபர் அவர்தானா, இல்ல வேறு யாரும் அதற்கு பிறகு பயணித்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட் என்பதால் முழு தகவலும் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை எனவும் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக பல தகவல்கள் வெளியே வந்தாலும் தினமும் பேருந்துகளை சுத்தப்படுத்துவதும் அல்லது பேருந்தில் இறங்கிய பிறகு யாருடைய பயணிகளின் உடைமைகளாக இருக்கிறதா என ஓட்டுநர் நடத்துனர்கள் என இருவரும் அதை சரிபார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொடர்ந்து இதுபோல் நடைபெற்று வரும் சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் திருநெல்வேலியிலும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரித்தி.